Hi friends, வணக்கம். நான் உங்க சாரா பேசுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் அப்படியே பிரஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வர வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்து நான் அதுல கண்டிப்பா கொடுத்திருப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு புதுசா ஏதாவது கத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் உங்க கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி என்னுடைய மெம்பர்ஷிப்பா எனக்கு ஜாயின் பண்ணிருக்கீங்க. அதாவது ஜாயின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுல மெம்பர்ஷிப்பா ஜாயின் பண்ண எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நீங்க இப்ப வந்து கண்டினியூஸா இந்த வீடியோ பாருங்க. பேக் ஹைட்டும் அதாவது பேக் லென்த் அப்படிங்கும்போது ஷோல்டர்ல இருந்து இடுப்பு வரைக்கும் நம்ம எடுக்கிற உயரம். அதே மாதிரி ஃப்ரண்ட்ல தைக்கிற பட்டியுடைய அந்த போர்ஷனும் வந்து ஒரே மாதிரி வருது அப்படிங்கிறாங்க கட் பண்ணும்போது. ஆனா ஸ்டிச் பண்ணி பார்க்கும்போது ஃப்ரண்ட் வந்து இறக்கமா இருக்கு பேக்கை விட அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தரோட உடம்புமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுல வந்து ஃப்ரண்ட் கம்மியா போடுறவங்களுக்கு ஃப்ரண்ட் வந்து இறக்கமா தெரியும். அதே மாதிரி ரொம்ப இறக்கமா போடுறாங்க பேக் அப்படின்னா ஃப்ரண்ட் வந்து மேல தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நார்மலா வந்து ஒரு பிளவுஸை நம்ம கீழே பிளேஸ் பண்ணி போடும்போது வர்ற அந்த வித்தியாசம். அதாவது பட்டி கீழே இறங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், இல்லாட்டினா மேல ரொம்ப தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ரொம்ப பெரிய மிஸ்டேக்கே வந்து கிடையாது. உங்களுக்கு வந்து அந்த பட்டியோட உயரம் வந்து எதனால மாறுது அப்படின்னா ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் அதுக்கு வந்து அது டிபெண்ட் பண்ணி வரும். அது என்ன அப்படின்னா ஃப்ரண்ட்ல நம்ம வைக்கிற ஓப்பன் லென்த். ஃப்ரண்ட் ஓப்பன் லென்த் அப்படின்னா நம்ம வி பட்டி ஐ பட்டி வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த ஓப்பன் அந்த பீஸ்ல வர்ற வித்தியாசம் அதுதான் வந்து நம்ம ஃப்ரண்ட்ல இருக்க அந்த உயரத்தை அதிகமா காட்டுறதும் குறைக்கிறதும். ஆனா சைட்ல நம்ம வைக்கிறது வந்து டிஃப்ரெண்ட் வராது. ஏன்னா அது பேக்கும் ஃப்ரண்ட்டும் கனெக்ட் ஆகும் போது ஈவனா வரணுங்கிறனால நம்ம 3 இன்ச்சு 4.5 இன்ச்சு வச்சு 3+1 4க்கு வந்து நாச் போட்டு அந்த இடத்துல பட்டி வந்து நம்ம அட்டாச் பண்றோம். அப்ப வந்து உங்களுக்கு சைடு கரெக்டா வந்துரும். ஃப்ரண்ட் மட்டும் ஒன்னா வி மாதிரி கீழே தொங்கிட்டு இருக்கும், இல்லாட்டினா வி மாதிரி மேல் பக்கம் ஏறிட்டு இருக்கும். இந்த கம்ப்ளைண்ட் தான் எல்லாத்துக்குமே வரும். அது ஈவனா வரணும் அப்படின்னா உங்களுடைய அளவு பிளவுஸ்ல எப்படி நீங்க மெஷர் பண்றீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். நீங்க என்ன மெஷர்மெண்ட் வைக்கிறீங்களோ, அதாவது ஃப்ரண்ட் ஓப்பன் லென்த் அதுல எவ்வளவு வருதுன்னு மெஷர் பண்ணிட்டு அதோட 1 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணி வைப்போம். அதே மாதிரி பட்டியோட ஹைட்டு எவ்வளவு வருதோ அதை ஆட் பண்ணிட்டு அதோட 1.5 இன்ச்சு சேர்த்தி வைப்போம். இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மேல தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தா பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து உங்களுக்கு அது கரெக்டான ஃபிட்டிங்கா தான் இருக்கும். ரொம்ப கீழே தொங்கிட்டு வர மாதிரி இருந்தா ஓப்பன் லென்த்தை வந்து குறைச்சிக்கோங்க. ஃப்ரண்ட்ல வைக்கிற ஓப்பன் லென்த்தை குறைச்சிக்கோங்க. பட்டியோட உயரத்தையும் ஒரு 1/2 இன்ச்சு வேணும்னாலும் நீங்க குறைச்சிக்கோங்க. ஃப்ரண்ட் பக்கம் நம்ம குறைக்கிறனால நமக்கு வந்து அந்த உயரமா போறதும் கீழே இறக்கமா வர்றதையும் அந்த ஒரே ஒரு இதை வச்சு நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்க கரெக்ட் பண்ணும்போது அந்த செஸ்டோடைய இதை வந்து கட்டாகாத கரெக்டான உயரம் வர மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு மேல ஏத்தும் போது நம்ம செஸ்ட்ல வந்து கரெக்டா கட் ஆகுற மாதிரி இருந்துச்சிருந்தாலும் அது நம்ம போடும்போது கரெக்டா வராது, கப் ஷேப்பை வெட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஓப்பன் லென்த் குறைக்க முடியல என்ன பண்ணலாம் அப்படின்னா பட்டியோட உயரத்தை குறைச்சிருங்க. நான் எப்பவுமே அங்க எவ்வளவு வைக்கிறீங்க 4.5 இன்ச்சு வைக்க சொல்றேன். 4.5 இன்ச்சு வச்சா கீழே இறங்குது அப்படின்னா 3.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. அந்த மாதிரியான சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு எதை கரெக்ட் பண்ணும் அப்படிங்கறத நீங்களே பார்த்து அதை சரி பண்ணிக்கோங்க. நீங்க தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அதுல ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.